நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர் ஆகணும்னா, கோடீஸ்வரன் ஆகணும்னா, உங்கள் கம்பெனிலேயே நீங்கள் டாப் ஏர்னர் ஆகணும்னா, இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிற 3 ரூல்ஸ், 3 கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 3 ரூலும் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான், ஆனால் ரொம்ப 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 எஃபெக்டிவான ரூல்ஸ். இந்த 3 ரூலை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணவே வேணாம். ஏன்னா உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. இந்த 3 ரூலை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க 100% கேரண்டியாக நான் சொல்லுவேன், அவங்க சக்ஸஸ் ஆகியே ஆயிடுவாங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் நெட்வொர்க்கர்ஸ் எல்லாருமே இப்போ நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிற இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணவங்களாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக 3வது ரூல், இது அவாய்ட் பண்ணவே முடியாது, பண்ணவே கூடாது, இதை பண்ணியே தீரணும். ஸோ இப்போ நான் அவங்க கூட இந்த 3 ரூலை நான் ஷேர் பண்ணுறேன். மைண்டில் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கீழே இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆனால் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ எல்லாரும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டேன்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆயிடலாம். ஸோ நம்பர் 1, ரூல் நம்பர் 1 ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ். ரூல் நம்பர் 1, உட்கார்ந்து ஒரு 300 பேருடைய பேர்களை எழுதுங்க. மினிமம் 300 நேம் லிஸ்ட்டில் கொண்டு வாங்க. இந்த 300 பேரில் யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவன் வருவான் வரமாட்டான், இவன் ஜாயின் பண்ணுவான் பண்ண மாட்டான், இவன் ஒர்க் பண்ணுவான் பண்ண மாட்டான்னு நீங்கள் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் இவன் எல்லாம் எங்கே பண்ண போகிறான்னு நினச்சவங்க தான் அதிகமாக பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையோடு இவன் வந்தால் போதும் என் லைஃபே மாற்றிடுவான்னு நினச்சவங்கலாம் அவ்வளோ பெருசாக படலை. அதனால் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, உங்கள் அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருடைய பேரும் வரணும். நீங்கள் கடைக்கு போகிறீங்க இல்லையா, மல்லிகை ஜாமான் வாங்குறீங்க இல்லையா, அந்த அண்ணாச்சி பேர் வரணும். நீங்கள் முடி வெட்டுறீங்க இல்லையா, அந்த சலூன் வச்சுருக்கிற ஒரு பேர் வரணும். நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் ஃபேன்சி பொருட்கள் வாங்குறீங்க இல்லையா, அவருடைய பேர் வரணும். உங்கள் துணி கடைக்காரரோட பேர் வரணும். உங்கள் மெடிக்கல் ஷாப் கடைக்காரரோட பேர் வரணும். யாரையுமே ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்பர் ரூல். இதுதான் ரூல் நம்பர் 1. மினிமம் அந்த லிஸ்ட்ல 300 பேர்கள் இருக்கணும். ஸோ 300 பேர் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நிறைய பேருடைய கான்டாக்ட்ஸை நீங்க உருவாக்கணும். 300 பேர். இது நம்பர் 1. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஜெயிக்கணும்னா இதை செய்யணும். இது செய்ய முடியாதுன்னா நீங்கள் வேற ஆள்கிட்ட போய் ஏதாவது ஒரு 10,000 20,000 சம்பளத்துக்கு போயிடுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி. சும்மாவே நீங்கள் இதில் மேஜிக்லாம் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாலாம் சம்பாதிச்சிட முடியாது. நான் சொல்கிறத செய்யுங்க, செஞ்சீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். நல்ல கம்பெனியில் மட்டும் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா. திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிற ரூல் நம்பர் 1, மினிமம் 300 பேர் நேம்ஸ் உங்க லிஸ்ட்ல இருக்கணும். ரூல் நம்பர் 2, ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 10% உங்க லிஸ்ட்ல புதுசா பேர் ஆட் ஆகணும். 150 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். லிஸ்ட் ஆள் இல்லைன்னா அப்ப நீங்க வீட்டிலேருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். நீங்க டோட்டலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு அர்த்தம். எல்லாருக்கிட்டையும் பேசுங்க இனிமேல், எல்லாருக்கிட்டையும் பழகுங்க இனிமேல், பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் நீங்க அறிமுகமாயிக்கோங்க இனிமேல். ஒரு கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம்னா எத்தனை பேர் வருவாங்க? 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்களா? நான் ஒருத்தங்கிட்ட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுப்பா அப்படின்னு. அடுத்த நாள் எனக்கு திருப்பி அவன் ஃபோன் பண்ணுறான், சார் நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். எத்தனை பேர்ப்பா எழுதியிருக்கேன்னா 7 பேர் எழுதியிருக்கான் லிஸ்ட்டில். உனக்கு 7 பேர் தான் இருக்கா உலகத்திலேயே தெரிஞ்சவங்க அப்படின்னு கேட்டால் ஹேன்னு சிரிக்கிறான். எங்கே போய் சொல்கிறது இதை? உனக்கு கல்யாணம்னா எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டால் ஒரு 1000 பேர் வருவாங்கன்றாங்க. ரோட்ல நின்று போற வர்றவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுப்பியான்னு கேட்டேன். அதுக்கும் சிரிக்கிறான். உட்காந்து லிஸ்ட் போடுங்க சார், எல்லாருடைய பேரும் அதில் கொண்டு வாங்க. ரூல் நம்பர் 2, ஒவ்வொரு மாதமும் 10% புதுசா லிஸ்ட்ல நேம் வரணும். நான் சொல்லிட்டு இருக்கிறது நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா கோடீஸ்வரன் ஆகிறதுக்குள்ள வழியை, பாசிவ் இன்கம் அடையறதுக்குள்ள வழியை. இதை நீங்கள் மட்டும் செஞ்சால் பத்தாது.
இதை உங்களுக்கு கீழே வர்றவங்க எல்லாரையுமே செய்யவும் வைக்கணும். இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ண வைக்கணும். ரூல் நம்பர் 3, இது ரொம்ப முக்கியம். இதை பண்ணாதான் ஜெயிக்க முடியும், இதை பண்ணலனா ஜெயிக்க முடியாது. ரூல் நம்பர் 3, லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு மாதமும் 10% அதில் ஆட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் குறைஞ்சது நான் சொல்கிற 3 ரூலையும் ஒரு 3 வருஷமாவது பண்ணணும். 3 வருஷம் நீங்கள் ரெகுலராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணணும். இதை பண்ணீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்க. ரூல் நம்பர் 3, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி, திருப்பி ஒரு வாட்டி பதிவு பண்ணிக்கிறேன், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற பேரில் ஒருத்தருக்காவது, குறைந்தபட்சம் மினிமம் ஒருத்தருக்காவது நீங்கள் உங்கள் கம்பெனியுடைய ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்கணும். இது மஸ்ட். காரணமே சொல்லக்கூடாது. எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நைட்டுக்குள்ள மினிமம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கணும். அவங்க சேர்றாங்க சேரல இதெல்லாம் நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு குறைந்தபட்சம் மினிமம், நீங்கள் ஷார்ட் பீரியடில் பெரிய சக்ஸஸ் அடையணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஆனால் மினிமம் ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். நீங்கள் சம்டைம்ஸ் ஒரே மாதத்தில் உங்களுக்கு கீழே நல்ல லீடர்ஸ் கிரியேட் ஆகிருக்கலாம், அப்போவும் விடக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு 3 மாதம் ஆகும், சிலருக்கு 6 மாதம் ஆகும், சிலருக்கு 1 மாதம் ஆகும் உங்களுக்கு கீழே நல்ல டீம் அமையறதுக்கு. ஆனால் நீங்கள் விடாமல் உங்களுடைய டைரக்ட் ப்ரெசன்டேஷன், நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் கீழே இருக்கிற டவுன்லைனுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் கணக்கில் வராது. உங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட், உங்களுடைய டைரக்ட் ப்ராஸ்பெக்ட் ஒரு ப்ரெசன்டேஷனாவது படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கணும். இது மஸ்ட். இப்படி நீங்கள் இந்த 3 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கன்றது மட்டும் பாருங்கள். நீங்கள் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் கீழே வர்றவங்க எல்லாரையுமே இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. நான் ஜெயித்தேன். இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் சக்ஸஸ் ஆனவங்க, எல்லாரும் பண்ணவங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் ஜெயிப்பீங்க. ரூல் நம்பர் 1, நேம் லிஸ்ட்டு எத்தனை பேர் இருக்கணும்? குறைஞ்சது 300 பேர் இருக்கணும். ரூல் நம்பர் 2, ஒவ்வொரு மாதமும் புதுசாக 10% ஆவது அந்த லிஸ்ட்டில் நேம்ஸ் ஆட் ஆகணும். ரூல் நம்பர் 3, எவ்ரி சிங்கிள் டே, ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு ப்ரெசன்டேஷனாவது நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆரம்பத்தில் மேபி உங்களுடைய லீடர்ஸ் உதவியோடு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது உங்கள் ப்ராஸ்பெக்டாக இருக்கணும், உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் உள்ளவராக இருக்கணும். ஒரு ப்ரெசன்டேஷன் டெய்லி கொடுத்தே தீரணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி, ஜெயிக்கிறதுக்குள்ள வழியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. செய்யுங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். God bless you.